ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனல். சிஎம் சேனல் பாக்குறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி சேனலை பாருங்க. மாநாடு போமா, டேரக்டா மாநாட்டுக்கு போனோம். மாநாடுன்ற மாதிரி மாடுகளை வச்சு ஒரு மாடு நடத்தி ஒரு வேற லெவல் ஆளு போயிட்டாரு. தமிழ்நாட்டுல தலைவர் பண்ற சம்பவம் தனித்தனியா இருக்கு, ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. அதாவது என்னடா ஏதோ அரசியல் கட்சிகள் பண்றாங்க. நம்மளும் சீமான் சாரை பத்தி நிறைய விமர்சனங்களை வச்சிருக்கோம். ஏன்னா அது வேற விஷயம். சில விஷயங்கள் நடக்கும்போது எதுக்காக நடக்குது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி சொல்லணும் இல்லையா? மக்கள் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா மாடுகளுக்கு ஒரு மாடு நடத்தும் போது மாடுகள் பக்கம் மக்களுடைய பார்வை போய் சேரும் நினைப்போம். ஆனா நிறைய சேனல்ஸ் சரியா கவர் பண்ணலாம், அது வேற விஷயம். அதை பத்தி சரி, இது எதுக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணி விடுறோமா? அதாவது மேகமலைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அங்க நிறைய விவசாயிகள் மாடு மேய்க்கக்கூடிய மாடு தொழில்கள் சார்ந்து இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஒருத்தர வந்து பாத்தீங்கன்னா மாடு மேய்ச்சிட்டு அந்த பக்கம் போகும்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து இங்கெல்லாம் போகக்கூடாது, நீங்க வந்து மரத்தை வெட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிட்டாங்க. அதை தடை விதிச்சது மட்டும் இல்லாம அவங்க மேல கேஸும் போட்டாங்க. அத்துமீறி உள்ள வந்து மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. பொய் கேஸோ அதான் பொய் கேஸோ உண்மை கேஸோ பாதுகாக்க ஒரு பாதுகாப்படைன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஆடு மாடுன்றது உயிரினம், காவல். அது உயிரினம், மனிதர்கள் மற்ற பறவைகள் எல்லாமே ஒரு உயிரினம் சேர்ந்தது. இயற்கை கூட ஒன்றி வாழக்கூடியது. இதெல்லாம் மனிதர் மட்டும் தான் இயற்கை அழிச்சிட்டு இருக்காங்க, வேற விஷயம். இது மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் இயற்கையை வந்து வளர்க்க தான் செய்யுது. ஏன்னா அதோடைய கழிவுகள் உரமாகவும் எல்லாம் பயன்படுது. ஸோ இது வந்து ஒரு இயற்கை சுழற்சி முறை மாதிரி. இது தடுக்கிறதுக்கு எப்படி கவர்மெண்ட்டுக்கு ஒரு மனசு வந்துச்சு தெரியல. இதை கேட்கணும்ல, ஆனா இதை யாரும் கேட்கல. இப்ப இந்த மாநாடு மூலயமா அதை கேட்கணும், நிறைய பேர் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாநாடு நடத்திருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் போய் சேரல. அந்த மாநாடு யாருக்காக நடந்தா அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. அது ஒரு பீக் ஆயிடுச்சு. அவங்க கட்சிக்கு ஒரு பீக் தான், அது மாற்று கிடையாது. இல்ல, மாநாடு யாருக்காக நடந்ததோ அவங்களுக்கு நன்மை அடைஞ்சிடுச்சு. இவருக்காக நடத்த அந்த மக்கள் தெரியணும், மாடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தெரியணும், நான் நடத்துறேன் தெரிஞ்சிச்சு. இது பால் குடிக்கிறாங்களா, பால் ஃபாரின்ல இருக்காங்க பாருங்க, ஃபாரின்ல இருக்காங்க, நம்ம ஊரு ஃபாரின் நினைச்சுக்கிட்டு சென்னையில இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல. அவங்க மாட்டு பால் தான் குடிக்கிறோமா இல்ல மிஷின் பால் குடிக்கிறோமான்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. என்னதான் மிஷின் பாலாவே இருந்தாலும் அதுலயும் அவங்களுக்கு தெரியாதான் நம்ம சொல்றோம். ஆமா, பாலுடைய கண்டென்ட்ன்றது அது என்னதான் கெமிக்கல் ஆட் பண்ணி பியூரிஃபை பண்ணாலும் பால்ன்றது ஆர்கானிக் இல்லையா? அது கூட கொஞ்சம் கெமிக்கல் சேர்க்கறாங்க, அது வேற விஷயம். அப்போ அது மூலப்பொருள் ஒன்று தேவைப்படுது. அப்ப மாடே இல்லாம இப்படி மூலப்பொருள் வரும். இன்னைக்கு நம்ம சிட்டில உட்காந்துட்டு ஒரு டம்ளர் பால் கொடுங்க, அது கூட பூஸ்டோ ஹார்லிக்ஸோ போட்டு டீ ஓட்டி ஆட்டி குடிச்சிட்டு காலையில வேலைக்கு போறாங்க, ஓடுறாங்க, ஜிம்முக்கு போறோம், ப்ரோட்டீன் போறோம், ஷேக் பண்ணி எடுக்கிறதுலாம் தெரியுது. ஆனா அது எப்படி வருது? அந்த விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறான். விவசாயியோட இப்ப நாங்களாம் உட்காந்து பேசிட்டு போயிடலாங்க, நாங்களாம் டெக்னிக்கல் ஃபீல்ட்ல இருக்கோம், டக்குனு பேசிட்டு போயிடலாம். அந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு தான் அது அருமை தெரியும். அதை விட ஒரு முன்னெல்லாம் வேற. இப்பெல்லாம் குழந்தை எல்லாம் பிறந்தா ஒரு வருஷம் தாய்ப்பால், ஒரு வருஷம் 1.5 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் மாட்டுப்பால் தான் கொடுக்குறாங்க. ஐயோ, என் பிரதர் எல்லாம் மாட்டுப்பால் தான் முழுக்க குடிச்சு வளர்ந்தாரு. ஏன்னா அந்த டைம்ல ஒரு மாடுன்ற ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்டாண்ட் பை மாதிரி. நம்மளுக்கு மாடுங்கிறது ஸ்டாண்ட் பை கிடையாது, அது நம்ம கூட உறவுலா இருக்க ஒரு மனிதர் மாதிரி தான் அது நம்ம கூட இருக்கும். நம்ம அது கூட ஒன்று அதனாலதான் வந்து ஜல்லிக்கட்டுக்குள்ள வந்து உயிரே போனாலும் மக்கள் அவங்க போராடினாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, பாதி பேர் ஜல்லிக்கு போராடினாங்க. ஆனா சில பேர் ட்ரெண்டிங்காக வந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, என்னன்னே தெரியாது. அது முழுக்க 100% கலாச்சாரத்துக்காக மக்கள் நின்னாங்க, அது நம்ம குறை சொல்லல. அதே மாதிரிதான் இதுவும். அந்த மாடுகள் ஆடுகளை மேய்க்கிறவங்க வாழ்வில் போயிடுது அப்படிங்கிறது அந்த மாடு நடத்தப்பட்டது. சக்சஸ்ஃபுல்லா அவர் நடத்தி முடிச்சிட்டாரு. அதுல சக்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாடுகளை கூட்டு வந்து 2000 மாடு இருந்துச்சு. 2000 மாடு, 1000க்கு மேற்பட்ட மாடு இருந்துச்சு. ஒரு மனிதர்களே கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த காலகட்டத்துல. கூட்டத்துல ஒண்ணு ஒரு விஜய் சாரே அரசியல் பண்றாரு வச்சுக்கலாம். அவங்க ஒரு ஸ்பேர் கூட தலைவன் அவரை இட்டுன்னு போது கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஒரு 5 அறிவு உள்ள ஜீவனை ஒரு 6 அறிவுல உள்ள மனிதன் கண்ட்ரோல் பண்ற மாதிரி, அது போல மைக் சத்தம் ஒரு கிரௌட்ல மாட்டை கண்ட்ரோல் நடத்திருக்காங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கலன்றது ஒரு. அதை விட என்னன்னா, அது ஏன் நடக்கலன்னா, அந்த மாடுங்களுக்கு ஒரு ஸ்பீச் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் அவர் ஸ்பீக்கர்ல போட்டு ட்ரைனிங் கொடுத்துறாங்க. இந்த சவுண்ட்ல வந்து மாடு மரலாம இருக்குதா அப்படின்னு சொல்லி 3 நாள் ட்ரைனிங் கொடுத்துறாங்க மாட்டுகளுக்கு. என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் அது ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவே வலி சுமந்து தான் நிக்குது. என்னையே மேய விடாம பண்றாங்க அசந்து, அதுவே வலி சுமந்து தான் நிக்குதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு முக்கிய பாயிண்ட்டுக்கு போறோம். இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, எதுக்கு மாடுகளுக்கு ஒரு மாடு நடத்தும். இப்ப நாங்களும் ஆக்சுவலா ஆன்மீக பக்தி சேர்ந்த ஆள் தான். இப்ப முருகர் மாடு நடத்தினாங்கல்ல, நல்ல கேட்டாராமா திருப்பி கேட்டுக்கலாம். நம்ம ஆன்மீக ரீதியா போகும்போது நம்ம நிறைய பேர் தாக்குவாங்க சில பேர். நம்ம எல்லா ஆன்மீகத்துக்கும் ஒத்துப்படாது. அந்த கடவுளை குறை சொல்ல, அதை வச்சு இது பண்றான்னு ஒரு அரசியல், அதுதான் கடவுளை வச்சு அரசியல் பண்ணாங்க. தயவு செஞ்சு சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கடவுள் பேர்ல எந்த மதமா இருந்தாலும் இருக்கட்டும், கடவுள் பேரையோ மதத்தை பேரையோ அரசியல் பண்றவங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க. அந்த மாநாடு முருகர் மாநாடு சொல்லுங்க, என்ன நடந்தது அது ஃபேக்ட் சொல்ற பாருங்க.
இப்ப முருகர் மாநாடு நடத்துறாங்க. இப்ப முருகர் சாமி இருக்காரு இல்லைங்களா, அவர் தமிழ் கடவுள் சொல்றாங்க, தமிழ் கடவுள். அவரை காப்பாத்துறதுக்கு பால் இல்லாமல இருக்கு. அவரோட நிலைமையே கவலைக்கிடமாகிற அளவுக்கு மாநாடு போட்டுட்டு இருக்காங்க இப்ப இன்னைக்கு நிலைமை. ஏன்னா அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய பணக்கார கூட்டம் இருக்கு, சாமி கும்பிடுறவங்க இருக்காங்க, நம்மள மாதிரி ஆட்கள் இருக்காங்க. நான் அந்த சாமியை அதை காப்பாத்துன்னு அவசியம் இல்லை, சாமி தானே காப்பாத்திக்கிற அளவுக்கு இருக்கு. ஆனா இந்த மாதிரி இயற்கைகளையும் விவசாயிகளையும் காப்பாத்துறதுக்கு இன்னைய காலகட்டத்துல கடவுளாலே முடியலன்றதாலதான் கடவுள் மாதிரி ஏதோ ஒரு செய்கையில ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை நிச்சயமா நம்ம இது அரசியல் அப்பாற்பட்டு நம்ம கொஞ்சம் ஆதரிச்சு ஆகணும். நாம நகரத்துல இருக்கிறோமோ இல்ல வீடியோ பார்க்க நகரத்துல இருக்காங்க, ஆனா கிராமத்துல வாங்க, கிராமத்துலதான் மனிதர்கள் மாடோட உடன் பிறந்த சகோதரர் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நகரப்புற வாழ்க்கை வேற, அதுதான் உங்களுக்கு வருவாயும் கூட. நிச்சயமா 4 லிட்டர் பால் கொடுக்குது, வருவாய் வருது. ஒரு காளை மாடு காளை மாடு பிறந்ததுன்னா அது வித்து அவங்களை வருவாய், பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுற, தங்கச்சி வளைகா பண்றது பண்ணுவாங்க அவங்க கிராமத்துல. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அந்த ஆடை தூக்கி வித்து தான் அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நமக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேது. படிக்கிறது ஈஸி, ஆடு மாடை வளர்க்கறது ஈஸி, படிக்கிறது கஷ்டம் நினைக்கிறீங்களா? ஆடு மாடை வச்சிருந்து பாருங்க, நாங்க ஆக்சுவலா வீட்டுல மாடு வளர்த்துருக்கோம் டைம்ல, எவ்வளவு டெடிகேஷன் தெரியுமா அதுக்கு தேவை. அது மாட்டுகளுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும், வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், அதுக்கான லாபத்தை எடுக்கணும். நம்ம ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கோங்க, எந்த நோயும் வந்துடக்கூடாது. ஆனா ஃபாரின்ல இந்த ஃபார்ம் வச்சு நடத்துறாங்க இல்லைங்களா, அவங்களாம் அதை பாதுகாப்பா கரெக்டா பண்றாங்க. அது ஒரு பயங்கரமான பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா. அது டெக்னாலஜி பேஸ்ல மாடு வச்சு இருந்து நீங்க பால் ஸ்டோர்ல இன்னைக்கு இயற்கையா பால் குடிச்சு வாங்கி குடிச்சிடுறாங்க. பாத்தீங்கன்னா அந்த பாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்வேர்டு எப்படின்னு தெரிய மாட்டேன். ஏன்னா மாடு இன்னைக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வெறும் பேப்பரை தின்னு வாழ்ந்துட்டு இருக்கு மாடு. போஸ்ட் ஓட்டுற பேப்பரையும் நீங்க போய் டவுன்ல மாடு பாருங்களா, பேப்பர் தின்னு போய் போஸ்ட் ஓட்டுற பசங்க போஸ்ட், அதை மாட்டு நாக்கள் நக்கி சாப்பிட்டுட்டு இருக்கும். சென்னையில இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் போய் பாருங்க தெரியும். ஆமா, இந்த மாநாடு எதுக்காக நாங்க ஒரு விஷயத்துல ஒரு ப்ளஸ்ஸா சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மூலயமா ஒரு ஓப்பன் போர்ட்டல் கிடைக்கிற மாதிரி மாடுகள் இயற்கை கூட ஒன்றி வளரணும். அப்பதானே ஆரோக்கியமான மனிதர்கள் இருக்குன்னா, மாடு ஆரோக்கியமா தான் பாலை சாப்பிட்ற நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்க முடியுன்றத நம்மளோட காட்டு. ஊர்ல இந்த பிச்சைக்காரங்க அனாதையா அலைவாங்கல்ல, அவங்கள பார்த்துருக்கோம். சென்னையில பார்த்தா மாடு பிச்சைக்காரன் மாதிரி அனாதையா மாடுங்களாம் அலைஞ்சிட்டு இருக்கோம். அதான் கொடுமையா இருக்கு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. இது ஏன் சரி இயற்கை அரசுல என்ன பண்ணலாம், அந்த மாட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போகலாம், கொண்டு போய் அந்த மாட்டுக்கு தீவனம் போட்டு வளர்த்து அதுல இருந்து பால் கடிச்சு இந்த கவர்மெண்டோட வாழலாம். அந்த மாதிரி மாற்றம். சரி, இயற்கைக்கு ஏன் கட்டுப்பாடு போறீங்க? சரி ரைட், மரத்தை வெட்டுறாங்க, மரத்தை வெட்டுறவங்களை மட்டும் தாக்க முடியும், இயற்கைக்கு மாடு வரக்கூடாது ஆடு வரக்கூடாது போறீங்க. மரத்தை வெட்டுறாங்களா மனிதர், மாடை மட்டும் உள்ள விட்டு மேய்ச்சிக்கோ நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேணும் தடை விதிக்கிறீங்களா? அதுவும் நியாயம் இல்லை. ஆனா மாடு மேய்ச்சி வரப்போறாங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க மாடே வரக்கூடாது, ஆடே வரக்கூடாது, எதையுமே வரக்கூடாது, நீங்க எதுக்கு ஃபாரஸ்ட்டை பாதுகாத்துக்கிறீங்க? ரைட்டு, வேணா ஃபாரஸ்ட் காடு வளர்ன்றது முக்கியம் தான். அது எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்டு விளங்கணுமா? ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு அதை மட்டும் புல்ல மட்டும் சாப்பிட்டு வெளில வரப்போகுது. இன்கேஸ் அது ஏதாவது சிங்கங்கள் புலிகள் வேட்டையாடுது, அந்த பகுதிகளில் தடை போட்டு வைங்க, பாதுகாக்கிறது ஃபாரஸ்ட் ஆபீசர். அதுக்குதான் மேய்ச்சல் நிலம். இது வரைக்கும் ஆடு மேய்ஞ்சிக்கலாம், இதுக்கப்புறம் பண்ணா அதுக்கு ஆபத்து இருக்கு. ஆபத்து ஒரு கூண்டு மாதிரி கட்டி அதுக்கு ஒரு துறை இருக்குல்ல, வனத்துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அந்த துறை வரைக்கும் செயல்பட்டுட்டு அதை பாதுகாக்கிறது ஒரு துறையாவே இருக்கலாம்ல. ஏன் இதுக்கு தடை போட்டு நீங்க ஃப்ரீயா உட்காந்துருக்கதான் தடை போடுறாங்களா அப்படின்ற விஷயத்த வெளியே கொண்டு வரதுக்கான மாநாடா நாங்க பாக்குறோம். நாங்க முழுக்க வரவேற்க விஷயமா இருக்குது. ஆமா, இந்த ஒரு விஷயத்துல மத்த கருத்தை விட்டுருங்க, இந்த ஒரு விஷயத்துல நிச்சயமா எங்களுக்கு அது வரவேற்கத்தக்கதான் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு தெரிய வந்திருக்கு சில தற்கூறிகள் இருக்கின்றது, அது கமாண்ட் பண்றதெல்லாம் படிச்சு பார்த்தா எங்களுக்கு அதை சொல்ல முடியல, அந்த மாதிரி கமாண்டா இருக்குது. ஏன் நடத்துறாருன்னே தெரியாத பேசிக்கிட்டு இருக்கானப்பா, நம்மள மாதிரிலாம் இல்ல. அது ஆக்சுவலா ஒரு அரசியல் நோக்கு தான் நடத்தினாலுமே அதுல ஒரு சில நல்ல விஷயம் இருக்குன்றதெல்லாம் அரசியல் நோக்கம். அரசியல் எது பண்ணாலுமே அரசியல் தான். இதுக்காக நடத்தினா அதுக்காக அது எது பண்ணாலும் அரசியல் தான் சொல்ல போறாங்க. ஏன்னா அது அரசியல்வாதி. நாம் பண்ணா மனிதாயமானம்பாங்க, அவர் பண்ணா அது அரசியல்பாங்க. அவ்வளவுதான். நம்ம கேட்கிற விஷயம் என்னக்கா, ஒரு மாடு நடத்த சொல்லிட்டு அவர் கலாய்க்கிறாங்கல்ல, சாமிக்கு மாநாடு நடத்துறீங்க, ஒரு தலைவன் உள்ள வரதுக்கு கட்சிக்கு ஆரம்பிக்குது ஒரு மாநாடு நடத்துறாங்க. அப்புறமேட்டுக்கு பாருங்க, இப்ப இன்னைக்கு ஒரு மதத்தை பேர்ல ஒரு மாநாடு தொடங்கிட்டாங்க. அடுத்து என்னன்னா மாநாடு நடக்கும், அடுத்து மதத்தின் ரீதியா மாநாடு நடக்கும். நீங்க முருகர் நடத்திட்டாங்கல்ல, அடுத்து அது இஸ்லாமியர் நடத்துவாங்க, அது கிறிஸ்டின் நடத்துவாங்க. அப்ப இதை வச்சு ஒரு மத அரசியலை வச்சு நம்ம ஒற்றுமையா இருக்கிற நம்மளுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்துவாங்க. நானுமே அத்தங்க இந்த அரசாங்க முருகருக்கு ஒரு மாநாடு நடத்துது. என்னைக்காக இந்த நிலத்தை சொல்றாங்க, நிலத்தை காப்பாத்துக்க ஒரு மாநாடு நடத்துந்தா, இல்ல தண்ணி காவேரி தரமாட்டுங்குது அது முற்றிலும் தீர்வத்து ஒரு மாநாடு நடத்துந்தா, இல்ல எதுவுமே உறுப்பியான பண்ணி நடத்துனாங்கன்னா அவங்கள பத்த விஷயம் தெரிஞ்சு. அதான் இப்ப இதெல்லாம் இப்ப நடத்தினால இப்ப ஒரு நடத்துறாருன்னா இவரை படிப்பது ஆடு மாடெல்லாம் கூட்டிட்டு வச்சு மாநாடு நடத்தான் சீமான் அப்படின்னு பேசிக்கிறது. நாங்க அடுத்த கட்ட விரும்ப எப்படிமா, நீர் வளத்துக்கு ஒரு மாநாடு நடத்துங்க. அவருக்கு அசீமான் நேரம் நடத்துங்க கண்டிப்பா. இன்னொரு விஷயம், அவரு மட்டும் பேசுறாரு, வேற யாரு பேசுறா? நான் இவ்வளவு பேர் இருக்கோம், எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு கூட்டமா திரட்டி
அவங்க பவரை காட்டுறதுக்கு மட்டுமே மாநாடு நடத்துறவங்க எத்தனை இருக்கும்போது இவர் மாட்டுகள் மத்தியில மாநாடு நடத்துறது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதை இப்படி சொல்லிட்டு தெரியப்படுறதுக்கான ஒரு வீடியோவை போடணும்னு நினைச்சோம். அதை நான் கூட சொல்லிட்டோம். அதுக்காக நாங்க இந்த கட்சி சந்தாசம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நாங்க எங்களோட விஷயம் நம்ம ஃபோக்கஸ் நம்ம எந்த கட்சியும் கிடையாது. நம்ம எது மக்களுக்கு நல்லது நடக்குதோ அதை பத்தி பேசுவோம், எது அநியாயம் நடக்குதோ கெட்டது நடக்குதோ அதை பத்தி பேசுவோம். அதாவது ஒரு சம்பவம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா அதுல ஃபோக்கஸ் எப்படி இருக்கா, எதுக்காக நடத்தப்படுது, அதுக்குள்ள ஒருமையில அவங்கள தப்பா பேசியோ அவங்களை இழிவுபடுத்தி பேச நம்மளுக்கு கிடையாது. அவர் நடத்த நிகழ்வு நல்லதா இருக்கா, நல்லது, ஓகே, நல்லதா நடக்குது. இதே நம்ம அப்பா மின்சாரம் வாங்க விட்டானா நிச்சயமா ஸ்டாலின் சார் வந்து இப்ப மின்சாரம் வாங்க விட்டாரு 100% வரவேற்கிறது விஷயம். எடப்பாடி ஏதாவது பண்ணாரா அது வரவேற்கப்பட விஷயம் தான். நல்ல விஷயங்களையும் சொல்லுவோம், அதுக்குள்ள இருக்க விஷயங்கள்ல தப்பா இருக்கிறத எடுத்து சொல்றோம். எப்படி இப்ப மக்கள் ஏமாத்தி வீடு வீடா சிக்கரை ஓட்டுறீங்களா, எப்படி அது அதை நாங்க கலாய்ப்போம் தான். கேவலமான அரசியல் வேண்டாம்னு சொல்லி கலாய்ப்போம் தான். ஆமா, இன்னும் எங்களை தொடருங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை எங்களுக்கு தெரிஞ்ச வகையில கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறோம். அதான் திரைப்படத்துல நம்ம ஐயா சொல்லிருக்காரு திரு ரஜினிகாந்த், அண்ணல் காந்தி குறித்ததெல்லாம் ஆயுள் வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க, அண்ணாமலை நான் கொடுப்பதெல்லாம் அன்பு வளர்க்கும் மாட்டுப்பாலுங்க. அப்ப திரை உலகின் இந்திய உலகின் சூப்பர் ஸ்டாரா நம்ம ரஜினிகாந்த் அவரே சொல்றப்ப செஞ்சுட்டு போனது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து எங்க வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. சீமான் சார் பத்தி நான் என்னடா சப்போர்ட்டா பேசுன்னு நினைக்காதீங்க. அதை பத்தி இந்த கல்லு இறக்கிறத பத்தி நாங்க அதை பத்தி பேசிருக்கோம். அந்த வீடியோ அந்த கிளிக்கு தரோம். கல் இறக்கிறத பத்தி நாங்க கலாய்ச்சி தான் வீடியோ. கல்லாக இருந்தாலும் அது வந்து சாராயம் தான் ஒரு சாராயம் தான் கல், அது வந்து ஒரு ஸ்பூப் பண்ணி போட்டிருக்கோம் தான், இல்ல சொல்ல. ஏதாவது எப்படின்னா எங்க அனலைஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களை தகவல்களை மக்கள்கிட்ட கட்ட கொண்டு சேர்க்கும், அவ்வளவுதான். அதான் எங்களோட கான்செப்ட். ஓகே, முடிச்சுப்போம். நன்றி, வணக்கம். இது உங்க காலர் மைக். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. நன்றி, வணக்கம். இது நம்ம சிஎம் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. எதா இருந்தாலும் கமெண்ட் கீழே பண்ணுங்க. தேங்க்யூ.